சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படுவதற்கு முன்பாகவே அந்த பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்ற பணியில் பாஜக மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ தொகுதி பங்கீட்டுக்கு முன்னாடியே இந்த பட்டியல் தயாரித்து அதை வழங்க பாஜக திட்டமிடுகிறதா? என்ன வியூகம் இதற்கு பின்னால்? காயத்ரி, குறிப்பாக பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்ன என்பது குறித்தான இதுவரைக்கும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நிறைவு பெறவில்லை என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அதற்கான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிகளை கணித்து ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர் என்ற அடிப்படையில் தற்போது அதற்கான பணிகளை பாஜக துவங்கி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக பாஜக இடையிலான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் விரைவில் ஒப்பந்தமாகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் குறிப்பாக ஏ பட்டியல், பி பட்டியல், சி பட்டியல், அதாவது வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள முக்கிய வேட்பாளர்கள், மாற்று தேர்வாக உள்ள 2ஆம் நிலை வேட்பாளர்கள், கடைசி நேர மாற்றங்கள் அல்லது கூட்டணி சமரசத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பெயர்கள் என்ற அடிப்படையில 3 பட்டியலை தயாரிப்பதற்கு தற்போது பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், சமூக ஆதரவு கொண்டவர்கள், இளைஞர் அணி தலைவர்கள் உள்ளிட்ட பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வித்தியாசம், குறிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல எதிர்ப்பலை இல்லாத நபர்கள், இது போன்ற தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணி அமைப்பு உறுதியாகும் முன்பாகவே இந்த தரவுகளை சேகரித்து அதற்கான ஆய்வுப் பணிகளை தற்போது பாஜக தொடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவாக பிரதமரும் வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து தமிழகத்திற்கு 3 முறை சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில பாஜகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியலை விரைவாக டெல்லிக்கு அனுப்புவதற்கான அந்த ABC அப்படிங்கிற பட்டியல் தயார்படுத்துவதற்கான பணிகளை துவங்கி இருக்கிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.